இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு போர்வெல் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறது. இதனுடைய வயசு 15 வருஷம் ஆச்சு. இதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 370 அடி. 370 அடியில் தண்ணி கிடைச்சது. தண்ணி கிடச்சி போர் போட்டு தண்ணி இறைக்கும் போது ஒரு 6 மாதம் நல்லா இறைச்சிது. அது பிறகு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாங்கள் வழக்கமாக வந்து என்ன கேட்டால், இந்த மாதிரி ஒரு போர்வெல் ஆழ்துளை கிணறாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் நீர் உறிஞ்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பூமி நிறுவனத்து மூலமாக நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நீர் உறிஞ்சி குழியை போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இந்த நீர் உறிஞ்சி குழியினுடைய நீளம் பார்த்திங்கன்னா 47 அடி, அகலம் வந்து ஒரு 8 அடி, ஆழமும் ஒரு 8 அடி இருக்கும். இதுக்கு உள்ளே வந்து நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு உள்ள அடியில் நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியில் வந்து நிறைய செங்கல் போட்டிருக்கோம், உடஞ்ச செங்கல் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஜல்லி போட்டிருக்கோம், அதுக்கு மேலே மணல். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த நீர் உறிஞ்சி குழியில் வந்து ஏறத்தாழ ஒரு 2 அடி அல்லது 2.5 அடி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டோம். மழை காலத்தில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த நீர் உறிஞ்சி குழியில் வந்து இறங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். மழை பெஞ்சதுன்னா இந்த தண்ணி இங்கே வந்து இறங்கிடும். இப்போ அதனால் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்தில் இறைக்காமல் போன இந்த ஆழ்துளை கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடுது. நான் சொன்ன இதனுடைய வயசு 15 வருஷம், இப்பயும் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த நீர் உறிஞ்சி குழி முறையை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பூமி யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளலாம்.